This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பழைய ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய சாமானிய எலி வசித்து வந்தது. அதன் பெயர் ரத்தினம். மற்ற எலிகளைப் போல உணவுக்கா மற்றும் ஓடிக்கொண்டிராத ரத்தினம் தனக்கென தனித்துவமான ஆழமான சிந்தனைகளுடன் வாழ்ந்தது. அக்கிராமத்தில் வாழும் மக்களுக்கு தெரியாமல் அந்த எலி எப்போதுமே புத்தகம் என்று தேடி படித்து வந்தது. அந்த காலத்தில் ஒரு மூதாட்டி வீட்டில் பழைய நூல்கள் நிறைந்த கொள்கலன் இருந்தது. அங்கேயே ஒளிந்து வாசிப்பதுதான் ரத்தினத்தின் இயற்கையாகிவிட்டது. ஒரு நாள் அது வாசித்த நூலில் மனிதர்களிடம் பேசும் ஒரு வகை வித்தையை பற்றி படித்தது. வாசிப்பின் மூலம் அறிவும் திறமையும் வரலாம் என வரி அதனை ஆழமாக கவர்ந்தது. அன்றிலிருந்து மனிதர்களைப் போல எண்ணிய எலி மனிதர்களை நெருங்க முயலத் தொடங்கியது. ஆரம்பத்தில் பலர் அதை விரட்டினர், சிலர் தண்ணீரை தெளித்தனர். ஆனால் அது தைரியத்தை தொலைக்கவில்லை. அதன் தூக்கத்துல கூட புத்தகங்கள் இருந்த புதிர்கள், புதையல் கதைகள், அறிவியல் உண்மைகள் கலந்து கனவுகள் வந்த. ஒரு நாள் அந்த எலி தன்னுடைய நெருங்கிய நண்பரான மூங்கில மரத்தடியில வாழும் ஒரு நாத்தத்தை அழைச்சு, நாம் எதற்காக இவ்வளவு அச்சத்துடன் வாழ வேண்டும்? மனிதர்கள் நம்மை விரட்டினாலும் நாம் அறிவை பயன்படுத்தி அவர்களிடம் இடம் பிடிக்கலாம் என்று சொன்னது. நாதா ஆரம்பத்தில் குழம்பினாலும் ரத்தினத்தின் புத்திசாலித்தனத்தை கேட்ட பின் ஆர்வமடைந்தது. இருவரும் ஒரு திட்டம் போட்டனர். அவர்கள் முதலில் அந்த கிராம பள்ளிக்கூடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்பினர். இரவு நேரத்தில் ரத்தினம் பள்ளிக்கூட அலமாரியில் ஒளிந்து இருந்த குழந்தைகளுக்கா ஒரு சிறு கடிதம் எழுதியது. நாங்கள் உங்களைப் போலவே உணிந்து சிந்திக்கிறோம். தயவு செய்து எங்களை நம்புங்க. அடுத்த நாள் அந்த கடிதம் ஆசிரியரின் கவனத்தில் வந்து எல்லோருக்கும் அதிசயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. பலர் அதை மாணவர்கள் எழுதிய சிறு விளையாட்டு என்ன நினைத்தனர். ஆனால் தொடர்ந்து அந்த எலி பல சந்தேகங்களை எழுப்பும் வகையில் புத்திசாலியா கடிதங்கள் எழுதி விட்டிருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய பரீட்சை நடந்தது. பரீட்சைக்கான கேள்வித்தாள்கள் தவறாக வந்ததால் மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது. ஆசிரியர் ஒருவருக்கு சூடு தீவு தெரியாத அந்த பிரச்சனைக்கு அதே இரவில் ஒரு சிறிய பசுமை மேசை பத்திரத்தில் சரியான தீர்வுகளுடன் ஒரு கடிதம் வந்தது. அப்போது தான் அனைவரும் அந்த புத்திசாலி எலி பற்றி பேசத் தொடங்கினர். ஊரார் அதனை அறிவு எலி என்று அழைக்க ஆரம்பித்தனர். அவ்வளவா அந்த எலி ஒரு சிறப்பான புகழ் பெற்ற உயிரினமாக மாறியது. பத்திரிகைகளில் கூட மனிதர்களுக்கு பலம் சொல்லும் எலி என்ற தலைப்புகளில் செய்தி வந்தது. ஆனா அந்த எலி தனது புகழை பெரிதாக்காமல் புதிதாக வந்த எலிகளுக்கு புத்தகங்கள் காட்டி அறிவை வளர்த்து அவர்களையும் உயர்த்த முயற்சித்தது. ஒரு நாள் அந்த கிராமத்துல ஒரு பெரும் கொசுவைரஸ் பரவல் ஏற்பட்டது. மக்கள் அனைத்தும் சோர்ந்து போயினர். உணவுப் பொருட்கள் குறைந்து விட்டா எல்லோரும் பயத்தில் வாழ்ந்தனர். அப்போதும் ரத்தினம் தைரியத்தை இழக்காமல் மருந்தக மருந்துகளை தேடி கண்டறிந்து அதில் உள்ள நோய் எதிர்ப்பு கலவைகளை உணர்ந்து மனிதர்களுக்கு சொல்லும் வகையில் விளக்கக்கடி எழுதியது. அதில் சூரியப்படி நடந்தவர்களுக்கு உடனடி நலம் ஏற்பட்டது. பின்னர் ஒரு அரசு அதிகாரி அந்த கடிதத்தை படித்து ஆச்சரியம் அடைந்து நேரில் வந்து விசாரித்த போது அந்த எலியின் செயல்கள் அனைத்தும் நிரூபணமா முன்வைக்கப்பட்டன. மனிதர்கள் அதனை மரியாதையுடன் பாராட்டினார்கள். அரசு அந்த எலிக்கு ஒரு சிறிய நூலகம் அமைத்து அதனை வெசை ரத்தின நூலகம் என்று பெயரிட்டு அங்கு குழந்தைகளும் பெரியவர்களும் எலியுடன் சேர்ந்து புத்தகங்களை படித்து விவாதிக்கலானாங்க. அந்த எலி தனது அறிவா மட்டுமல்ல, தன்னிலை மறந்த துணிச்சலாலும் மனிதர்களுக்குள் ஒரு நல்லுறவை ஏற்படுத்திய அதிசயமான உயிரினமாகும். அதன் கதையை இன்று வரை அந்த கிராம மக்கள் கதைகளாக பரப்புகிறாங்க. நமது வாழ்க்கையிலும்
நம்மை பாழாக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள் சூட ஒரு சிறு உயிரினம் பெரிய மாற்றங்களை தொடர்ந்து கொண்டு வரலாம் என்பது இதன்மை. எளிய ஒரு சின்ன விஷயமா நினைக்க சூடாது. அது போல சின்ன உருவங்களும் பெரிய அறிவு இருக்க சூடும். ரத்தினம் என்னும் அந்த எலி தனது புத்திசாலித்தனமும் நம்பிக்கையுமான சிந்தனையா அந்த கிராமத்தின் விளக்கா ஒளியாக மாறியது.